வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் தமிழ் கோபாண்டியன் மதுரையிலிருந்து. லேப்டாப்பில் இன்டர்நெட் கேபிள் கனெக்ட் ஆகலை, கனெக்ட் பண்ணியும் இன்டர்நெட் வரலை அப்படின்றத சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் நிறையா கொடுத்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கேபிள் கனெக்ட் பண்ணலை. இங்கே பாருங்கள், இதுக்கு நோ கனெக்டட் கனெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு வருது. நீங்கள் ரெட் கலர் இன்டூ மார்க் இருக்கிறத பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் கேபிள் கனெக்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம், அல்லது அங்கே உள்ள தேவையான டிரைவ் இல்லை அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அது லோட் ஆகுது பாருங்கள், ஐடென்டிஃபையிங் நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் நார்மலாக கனெக்ட் ஆகணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ கனெக்ட் ஆகல. எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க, நெட்வொர்க் 9 நோ இன்டர்நெட் ஆக்சஸ், அன்ஐடென்டிஃபைடு நெட்வொர்க் நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு காட்டுது. பட் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் கேபிளில், இருந்தாலும் அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகலை அப்படின்னு காட்டுது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுவில் இப்போ இங்கே ரைட் கார்னரில் இப்போ கனெக்ட் ஆகலன்னு காட்டுது. இங்கே லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் மெனுவில் கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் மேனேஜர், அதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்கும். அது இல்லை, டிவைஸ் மேனேஜருக்கு நம்ம போகணும். டிவைஸ் மேனேஜர், இந்த டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் இருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஈஸி டெதர் நெட்வொர்க் அடாப்டர், செகண்ட் ரியல்டெக் PCIe GBE ஃபேமிலி கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரியல்டெக் PCIe GBE கண்ட்ரோலரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர், டிசேபிள், அன்இன்ஸ்டால், ஸ்கேன்வார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ், ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதில் மூணாவது அன்இன்ஸ்டால் கொடுங்க. அன்இன்ஸ்டால் கொடுத்த உடனே டெலீட் த டிரைவர் சாஃப்ட்வேர் ஃபார் திஸ் டிவைஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் டெலீட்டை டிக் பண்ணக்கூடாது, இது டிக் பண்ணாமல் தான் இருக்கணும். நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்ற வார்னிங் காட்டுறது. ஓகே கொடுங்க. அன்இன்ஸ்டால் மட்டும் அதை நம்ம டெலீட் பண்ணலாம். அன்இன்ஸ்டால் ஆனால் இது லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி டெதர் நெட்வொர்க் அடாப்டர் மட்டும் இருக்குது, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணது எனக்கு இல்லை. இப்போ மேலே ஆக்ஷன்ஸில் ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் கொடுங்க. திரும்ப அது லோட் ஆகுது. இது பாருங்கள், இன்ஸ்டாலிங் டிவைஸ் டிரைவ் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ ரியல்டெக் PCIe GBE ஃபேமிலி கண்ட்ரோலர் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் வருது. இப்போ நீங்கள் திரும்ப பாருங்கள், ஐடென்டிஃபைங் நோ நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு பார்க்குது. இப்போ திரும்ப அது ரீலோட் இருக்குது, எல்லோ கலரில் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு காட்டுதா. ஸோ சிம்பிள். ஒரு சில லேப்டாப்பில் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக அப்படியே செட் ஆகிரும். நம்ம அடுத்த தடவை ஆஃப் பண்ணி சடன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லது ரீஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருக்கும். ஒரு சில இதில் ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ அல்லது சடன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போதோ பழையபடி இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. அப்போ நீங்கள் திரும்ப மறுபடியும் அதே மாதிரி கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் மேனேஜரில் அதே செட்டிங்ஸ் திரும்ப பண்ணுங்கள், சரியாயிடும். தேங்க்யூ. இப்போ என்னது கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.